ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே விசிட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரியில் இருக்கக்கூடிய வெஸ்ட் ஷாப். இங்கே வெறும் ட்ரெஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரிச் அண்ட் ராயல் லுக்கில் பேஸ்டல் ஷேடில் கிச்சன் வேர் ஐட்டம்ஸ் அண்ட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸ்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸும் இங்கே சூப்பராக இருக்குது. ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்டல் ஷேடில் யாராவது கிச்சன் தீம் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்க்குறது எல்லாமே ஒரு பேஸ்டல் ஷேட் பிங்க்கில் வரக்கூடிய கண்டெய்னர் செட்ஸ் தான். இது எல்லாமே மெட்டல் ஃபினிஷிங் தான், எதுவுமே செராமிக் கிடையாது. மேலே லிட்டு ஒரு வுட்டில் கொடுத்துருக்காங்க. அண்டு ஏர் டைட்டடாக இருக்குது இது. அண்ட் ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு சாய் கெட்டில். இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளே மெட்டல், உள்ளே சில்வரில் கொடுத்துட்டு மேலே நல்லா ராயல் லுக்குக்காக அந்த பேஸ்டல் ஷேட் பிங்க்கில் கலர் கொடுத்து எனாமல் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்குறது ஒரு ஹோல்டர் மாதிரி. நீங்கள் ஒரு டம்ளர்ஸில் இப்போ அதில் 6 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் 6 டம்ளர் வச்சு நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுற மாதிரியான ஒரு பீஸு. இதுவும் பார்த்திங்கன்னா டெக்கரேட்டிவ் பீஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரேட்டு பார்த்திங்கன்னா 899. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் அதே மாதிரி ஒரு ஹோல்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரே ஐட்டம் தான். இது உள்ளே ஒரு வுட்டில் பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் மாடர்னாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து பார்க்குறது நம்ம டைனிங் டேபிள் செட்டு. நீங்கள் பெப்பர், சால்ட்டு, இன்னொன்றில் பிக்கிள் கூட போட்டு வச்சுக்கலாம். மார்பிளில் பண்ணியிருக்காங்க. லிட்டுலாம் பார்த்தீங்கன்னா வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பாருங்கள், ரொம்ப அஃபோர்டபுள், 400 rupees. நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம். இதுவுமே டைனிங் டேபிள் செட்டு தான். டைனிங் டேபிள் பீஸு. டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு மேலெலாம் நம்ம பழம்லாம், அதாவது ஃப்ரூட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்ல சூப்பராக இருக்கும். ரேட் 1499. அடுத்து பார்க்குறது ஒரு கட்லரி ஐட்டம் மாதிரி. இது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா சில்வர் தான். சில்வரில் அந்த பிராஸ் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ப்ரைஸுமே 499. அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு பூ உருளை மாதிரி தான். இப்போ நம்ம பூஜா ரூம்லலாம் இது யூஸ் பண்ணலாம். அண்ட் வாசலில் கூட நம்ம டெக்கரேட் பண்ணி வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக பூ அரேஞ்ச் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆன்லைனில் நிறைய பேர் தேடிட்டுருப்பீங்க. ப்ரைஸ் எப்படி கம்பேரிசன் சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே ப்ரைஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் ஒரு பீஸுக்குமே நான் இப்போ ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். இதுவும் ஒரு பவுல் செட்டு தான். இதுவுமே எல்லாமே சில்வர் தான். உள்ளுக்குள்ளே சில்வர், மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிராஸ் கோட்டிங் கொடுத்து நல்லா சூப்பராக ரிச்சாக வச்சுருக்காங்க. அடுத்து பார்க்குறது ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம். பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் செட். இப்போ டைனிங் டேபிளை நடுவில் வச்சுட்டு முதல் சொன்ன மாதிரி பூ அரேஞ்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது கட்லரி ஆர்கனைசர். ரெண்டுத்துலேயுமே நம்ம ஸ்பூன்ஸோ எல்லாமே போட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஒரே கலரில் வாங்கினோன்னா எல்லாமே இந்த மாதிரி ஒரு பிங்க், பேஸ்டல் பிங்க்கில் வாங்கி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கட்லரி ஆர்கனைசர்லேயே இன்னொரு மாடல் பார்க்குறோம். மேலே வுட்டில் கொடுத்துருக்காங்க. 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம போட்டு வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுடைய கிச்சன். நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு ப்ரெட் போட்டு வைக்கிற ஒரு கண்டெய்னர் தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு வுட்டன் பவுல். அதாவது நீங்கள் யாராவது பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் பண்ணுவீங்கன்னா நீங்கள் ரொம்ப யூனிக் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி க்யூட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் தேடிட்டுருக்கீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வியூவர்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இப்போ என்ன ட்ரெண்டிங்னு பார்த்தீங்கன்னா, பழைய மாடலே இப்போ திரும்பவும் கொண்டு வராங்க. அதாவது கிளாசிக்கல் மாடல். இப்போ இந்த டீ டம்ளர்லாம் பார்த்தீங்கன்னா டீ கடையில் கொடுக்குற மாதிரியான டம்ளர் தான். இதையே கொஞ்சம் யூனிக்காக காட்டணுன்றதுக்காக அந்த மாதிரியான ட்ரேயில் வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது அதே ஒரு ரிச் அண்ட் ராயல் லுக்கில் நம்மளுக்கு கிடச்சிடுது.
நெக்ஸ்ட்டு பார்க்குறது எல்லாமே மெட்டல் கண்டெய்னர்ஸ் தான். எல்லாமே மெட்டல் தான், செராமிக் கிடையாது. எல்லாமே இதுவும் ஒரு பேஸ்டல் ஷேடில் வந்துருக்கு. நம்ம வந்து இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து டீ, காஃபி, சுகர் இதெல்லாம் வந்து ஒரே கலரில் போட்டு நல்லா யூனிக்காக வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். கிச்சன் லவர்ஸ் இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்டல் ஷேடில் மேலே பார்த்தீங்கன்னா உட்டன் லிட்டில் மேலே வந்து ஒரு பிராஸ் குமிழ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து செராமிக்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாது. அவங்களுக்குலாம் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிட்டா கூட நம்மளுக்கு வந்து மனசு இதுவாக இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ரைஸுமே அஃபோர்டபுள் அண்ட் வந்து கீழே விழுந்தாலும் உடையாது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் ஊற்றி வச்சு போர் பண்ணுற மாதிரியான கண்டெய்னர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிக்கிளுக்கு வந்து சீத்ரூ லிட் இருக்கா மாதிரி, அதாவது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்குது அப்படின்றத பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரே கலரில் கிடைக்குது. இப்போ நம்ம வந்து ஆன்லைன்லையும் இப்போ வந்து நிறைய வந்துட்டுருக்கு. பட் வந்து நம்ம கையில் தொட்டு பார்த்து வாங்கும்போது அதனுடைய ஃபீலே தனி தான். அதாவது வந்து ஒரு இதில் கீ, ஒரு இதில் பிக்கிள் அந்த மாதிரி, அதாவது வந்து யூனிக்காக இப்போ வந்து காஃபி, டீ, சுகர் போட்டு கவுண்டர் டாப்பில் தனியாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி தனியாக கீ, அப்புறம் பார்த்திங்கன்னா பிக்கிள், அப்புறம் ஆயில் அதெல்லாம் வந்து தனியாக ஒரு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறதுமே அதே மாதிரியான ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியான டீ, காஃபி, சுகர் போட்டு வைக்கிற மாதிரி கண்டெய்னர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்க்குறது பட்டர் ப்ராடக்ட்டு, பட்டர் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே வந்து மெட்டல் ஆனது தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது உட்டன் கலெக்ஷன். எல்லாருக்குமே வந்து உட்டன் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். அண்ட் மெயின்டெனன்ஸும் இதுக்கு கொஞ்சம் கம்மி தான். அதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு துடைச்சிட்டிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். மசாலா டப்பா மாதிரி ஐட்டம் தான் இது. சில பேர் வந்து அதையே வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க, ஜுவல் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு செராமிக் ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டோம். இது வந்து செராமிக்கில் பண்ணது. அந்த கலர் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது எல்லா இடமுமே நம்மளுக்கு நிறைய செராமிக் ஐட்டம்ஸ் கிடைக்கும். பட் வந்து அந்த ஃப்ளாரல் தீமில் அண்ட் வந்து ஷேப்புமே வந்து எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ரைஸுமே அஃபோர்டபுள், $299. நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் எல்லாமே சில்வரில் பண்ணது தான். அகைன் முதல்ல சொன்ன மாதிரியே வந்து மேலே வந்து பிராஸ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. 4 பீசஸ் அது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு லீஃபி பேட்டர்னில் வரக்கூடிய செராமிக் பிளேட்டு. இதெல்லாம் வந்து டிஸ்பிளே பிளேட்டாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஒரு லீஃபி பேட்டர்னில் வரக்கூடிய பவுல் தான். கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. எனக்கு நேரில் பார்க்கும்போது அவ்வளோ டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் ஒரு ப்ரௌன் ஷேட், லைட் ப்ரௌன் ஷேடில் வரக்கூடிய பிளேட்டு தான். இந்த ஷாப்பில் வந்து செராமிக் ஐட்டம்ஸ், உட்டன் ஐட்டம்ஸ் அண்ட் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸுமே நிறைய இருந்தது. இப்போ பார்க்குறது வந்து நல்ல கிறிஸ்டல் கிளியர் பவுல் செட்டு. ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளாரல் ஷேப்பு. நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து ஒரு டீ கெட்டில். இதுவுமே செராமிக்கில் பண்ணது. உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா இது மாதிரிலாம் பை பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ரேட் வந்து $999. அடுத்து பார்க்குறது வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சில்வரில் மேலே வந்து பிராஸ் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பூஜா பிளேட்டெல்லாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிச் அண்ட் ராயலாக யூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஒரு டைனிங் டேபிள்லே வந்து ஒரு ராயல் லுக் கிடைக்கணுன்னா இந்த மாதிரியான பிளேட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இது மாதிரி எங்கே கிடைக்குதுன்னு தேடிட்டுருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் லாஸ்ட் வரைக்கும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து ஒன்றுத்துக்குமே வந்து ப்ரைஸோடு மென்ஷன் பண்ணி நான் காட்டியிருக்கேன். இப்போ பார்க்குறது வந்து அதே மாதிரி மெட்டலில் வரக்கூடிய டம்ளர் செட் தான். மேலே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைன் போட்டிருக்காங்க. நல்லா இருந்துச்சு அது பார்க்கும்போது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் கிடையாது, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. உள்ளே வந்து சில்வர் கலர், ஏன்னா வந்து உள்ளேயும் அதே கலரில் இருக்கும்போது சில பேர் அதில் தண்ணி குடிக்கலாம் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக உள்ளேயும் சில்வரில் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு டைனிங் டேபிளில் வைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு செட்டு தான் இது.
எல்லாமே வந்து ஒரே தீமில் இருக்குது. பிராஸ் அந்த கலரில் இருக்கிறதுனால நீங்கள் யூனிக்காக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணலாம். அண்ட் வந்து பார்க்குறதும் நைஃப் செட், அதாவது வந்து நைஃபு, ஸ்பூனு, பிளேட்டு, டம்ளர், பவுல் எல்லாமே ஒரே தீமில் ஒரே கலரில் வாங்கி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து மார்பிளில் வந்து இருக்கக்கூடிய இந்த இஞ்சி இதெல்லாம் இடிக்கக்கூடிய ஒரு இது தான். இது நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க. பட் வந்து மார்பிளில் மேலே வந்து உடன் இதில் கொடுத்து நல்லா க்ரிப்பாக நம்ம இடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து டைனிங் டேபிள்லேயும் வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். அண்ட் வந்து ஒரு ட்ரேவாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். உள்ளே வந்து ஃப்ளாரல் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து உட்டனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து பிராஸ், இது அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன இதுக்கு இது மேட்ச் ஆகும். செட்டாக பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கூட இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பூஜா ரூம்லாம் வச்சு யூஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய ஃபெஸ்டிவ் சீசனுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இந்த லைன் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காஃபி ட்ரே தான் இது, உடனில் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து 700 rupees. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது முதல்ல காமிச்ச அந்த ஃப்ளாரல் டிசைன் ட்ரேவுக்கு நல்ல மேட்சாக இருக்கும். உள்ளுக்குள்ளே லைட்டு ஃப்ளாரல் டிசைன் போட்டு மேலே ஃபுல்லாக உடன் கலரில் இருக்குது. ரேட் வந்து 700 rupees. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து சாப் கட்டர். அது தூக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நல்ல வெயிட்லெஸ்ஸாக நல்லா க்யூட்டாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன பீஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரேட்டு வந்து அதை விடவே இது கம்மி தான். அது ஏதோ 1000 above போட்டிருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது அதிலே வந்து எனக்கு வந்து ஒரு பேஸ்டல் க்ரீனில் இருக்குது. அது மாதிரி வேணுன்றவங்க இந்த மாதிரி வாங்கி பை பண்ணிக்கோங்க. நிறைய ஷேப்ஸில் இருக்குது. இந்த ஸ்பூன்லாம் என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றது கூட எனக்கு தெரியல. வியூவர்ஸ், நீங்கள் நிறைய பேர் இப்போ வீடியோ பார்த்துட்ருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் இது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஸ்பூன் வெரைட்டிஸ் தான் நினைக்கிறேன், கட்லரி யூசஸ் தான். ஆனால் எதுக்கு எடுத்து சாப்பிடணும், நம்ம வந்து இந்தியன்ஸ் எல்லாம் கையில் தான் சாப்பிடுவோம், அதனால எனக்கு தெரியல. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த உடன் மசாலா டப்பாவுக்கு மேட்சாக இருக்கும். இது வந்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு நம்ம மேலே வந்து உப்பு, மிளகு இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கஷ்டப்படாமல். நிறைய நீங்கள் சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேட்டு தான் இது. அப்படியே நம்ம சுற்றி எடுத்துக்கிற மாதிரி நிறைய பேர் ஜீன்ஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க. எடுத்து கொட்டிட்டு வர ராஜசுந்தரம், அந்த காமெடி சீனை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அது எனக்கு அந்த பார்க்கும்போது அந்த படம் தான் ஞாபகம் வருது. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு நட்ஸ் பாக்ஸு. இது வந்து நட்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் ஃபெஸ்டிவ் சீசனில் நட்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஜுவல் பாக்ஸாக கூட இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் ஒரு சாப்பர் தான், அதாவது வுட் கட்டர் தான். நம்ம நைஃப்லாம் வச்சு கட் பண்ணுறது, வெஜிடபிள்ஸ் வச்சு. கலர் தாங்க, அந்த கலர் வந்து அடிச்சிக்கவே முடியாது. இந்த மாதிரி கலரில் நம்ம எங்கேயும் தேடினாலுமே கிடைக்காது. அண்ட் வந்து இந்த லைன்ஸ் பாருங்கள், எனக்கு இந்த கடையில் பிடிச்சது, அதாவது நம்ம தொட்டு ஃபீல் பண்ணி வாங்குறதோடு இந்த லைன்ஸை படிக்கும்போதே அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் எங்கேருந்து யோசிக்கிறாங்க, ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான், 1199. அண்ட் வந்து இப்போ யாராவது ஆஃபீஸ்லாம் செட் பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா வீட்டுக்குமே நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வேணும், அப்படி எங்கே கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஷாப்புக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. கம்ப்ளீட்லி நோ ப்ரமோஷன். ஏன்னா வந்து இப்போ இந்த வீடியோவிலே வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப லென்த்தியாக போனதால் அதை வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் போடலான் இருக்கேன். அதில் இன்னுமே சூப்பரான நம்ம இப்போ நாகினி இந்த மாதிரி சீரியல்ஸில் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கேண்டில் ஹோல்டர்ஸ் இதெல்லாமே அவ்வளோ ரிச் அண்ட் ராயலாக வச்சுருந்தாங்க. அண்ட் புத்தா லவர்ஸ், உங்களுக்கு தேவையான புத்தா ஸ்டாச்சூஸ் அண்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸு இதெல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. அதை நான் வந்து இன்னும் 2 days கழித்து நான் vlog-ஆக போடுறேன். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை செக் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்கிறேன், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது எல்லாமே வந்து கிளாஸில் பண்ண டம்ளர்ஸ் தான். இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான ஐட்டம்ஸ். எங்கே இருக்குது, க்யூட்டாக இருக்கணும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம்.
இதுவுமே வந்து கிளாஸில் பண்ணக்கூடிய ஒரு கிறிஸ்டல் கிளியர் ஒரு பிளேட் மாதிரி தான் இது. அந்த கலர் பாருங்கள், அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர். அது தொட்டு ஃபீல் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த பிங்க்கில் நீங்கள் ஒரே மாதிரி தீமில் இது பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி காஃபி மக்ஸ் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி பிராஸ் ஐட்டம்ஸில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அந்த ரிம் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக அந்த மாடல் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து நம்ம ஒரு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் அந்த பிராஸில் பண்ண மாதிரி பார்த்தோம். இப்போ பார்க்குறது வந்து அப்படியே நல்ல ஒரு கிளிட்டரிங்காக நல்லா கோல்டில் பண்ண மாதிரியான ஒரு பீஸ் மாதிரி இருக்குது. உள்ளே வந்து சில்வரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிளேட்டுமே வந்து ஒரு 4 பிளேட்ஸ் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஆனால் தனித்தனியான பீஸ் ரேட்டு தான், ஒரே ரேட் கிடையாது. ஒரு பிளேட்டு வந்து 599 ருபீஸ். அண்ட் வந்து பார்க்குறது வந்து இப்போ நம்ம வந்து வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியான கூட தான். அண்டு வந்து இந்த கலருமே நிறைய கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து சாண்ட்விச் பாட்டமில் வரக்கூடிய ஒரு ஃப்ரை பேன் தான். இதுக்கு வாரண்ட்டி பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹேண்டில் வந்து நம்மளுக்கு சூடாகாத மாதிரி இருக்கும்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து சூப்பராக ட்ரெண்டிங்காக காப்பரில் கொடுத்துருக்காங்க. கீழே மட்டும்தான் சாண்ட்விச் பாட்டம். ஹேண்டில் பாருங்கள் நல்லா வந்து ஸ்டர்டியாக இருக்குது. அதனால் நம்ம கைண்டு வந்துருன்ற பயம்லாம் தேவையில்ல. ரேட்டுமே வந்து அஃபோர்டபுள் தான். இதுக்கு வந்து லிட்டுலாம் வராது. இப்போ நம்ம பார்க்குற அந்த குக்வேர் ஐட்டமுக்கு மட்டும் லிட்டுலாம் வருது. இது வந்து ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணலாம். ஏன்னா சாண்ட்விச் பாட்டம் சில பேர் நினைப்பீங்க இந்த மேலே வந்து கலர் கோட்டிங் கொடுத்துருக்கறதுனால நம்ம வந்து இதை ஃப்ளேம்லலாம் வச்சு நம்ம சமைக்க முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக சமைக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கீழே சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க. மேலே மட்டும் இந்த டெக்கரேஷன், அதாவது ராயலாக இருக்கணும் பார்க்கன்றதுக்காக அந்த காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் வந்து அவ்வளோ ஸ்டடியாக இருக்குது. மேலே வந்து ஒரு கிளாஸ் லிட் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறது அதுலேயுமே கொஞ்சம் சின்னதாக வரக்கூடிய பாத்திரம். இதுவுமே 5 இயர்ஸ் வாரண்ட்டி தான். உள்ள நல்ல ஒரு சில்வரில் கொடுத்துருக்காங்க, எஸ்எஸ்ல பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது, ப்ரீமியம் குவாலிட்டி இது. மேலேயும் யூஷுவல் காப்பரில் கொடுத்துட்டு கீழே வந்து சாண்ட்விச் பாட்டம். இப்போ பார்க்குற எல்லா குக்வேர் செட்டுக்குமே பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் அந்த காப்பர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. கீழே சாண்ட்விச் பாட்டம், 5 இயர்ஸ் வாரண்ட்டி. ரேட்டுமே அஃபோர்டபுள். ஃப்ரை பேனுக்கு மட்டும் லிட்டு கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கூடையிலே வந்து நம்ம பிராஸ் ஐட்டமே நீங்கள் ஃபுல்லாக தீமில் செட் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து இப்போ நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு எங்களுக்கு பிராஸ்லேயே வேணும்னா அதுவுமே அதே கலரில் ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃப்ரூட்ஸுமே வச்சு நம்ம டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணலாம். அண்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ கூடை மாதிரி வேணும், இப்போ வந்து உட்டன் அந்த மூங்கில்ல பேம்பு பேஸ்கெட் மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வாங்கியும் நம்ம டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குறது இப்போ காப்பர், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த குக்வேர் செட்ஸுக்கெலாம் வந்து அதே கலரில் மேட்சிங்காக காப்பர் ஃபினிஷிங்கில் இந்த லேடல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ரேட் வந்து ரொம்ப கம்மி தான், 399. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பூனுமே அதே கலரில் காப்பரில் நல்லா மேட்சிங்காக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கடையில் எனக்கு பிடிச்சதே அதுதான். ஒரு கலரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன கிடைக்குமோ எல்லா ஐட்டம்ஸுமே ஒரே கலரில் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ். இப்போ நம்ம பார்க்குற ஐட்டம்ஸ் எல்லாமே க்ரீன் ஷேடில் வருது. இப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸ்தா க்ரீனில் வந்து கிச்சன் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸுமே அந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொன்று வந்து நம்ம ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறோம் இல்லைதோ பாருங்கள் இந்த மாதிரி ட்ரே செட்டு எல்லாமே பாருங்கள். அந்த ட்ரே பாருங்கள், கலர் வந்து அதே பிஸ்தா க்ரீனில் கொடுத்துருக்காங்க.
டம்ளர் மட்டும்தான் கிளாஸில் வருது. அண்ட் வந்து கட்லரி யூனிட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்ட்டுன்னு எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடியல. இந்த கடையில் வந்து 3 தீமில் பார்த்துருந்தேன் நான், க்ரீனு, பிஸ்தா அண்ட் வந்து பிங்க்கு. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஃப்ளாஸ்க் மாதிரியான வாட்டர் பாட்டில். இதில் வந்து சூடாக ஊற்றி வச்சாலும் 8 ஹவர்ஸ் இருக்கும், அதே மாதிரி கூலிங்காக நம்ம தண்ணி ஊற்றி வச்சாலும் அதுவும் 8 ஹவர்ஸ் அப்படியே இருக்குன்னு போட்டிருக்கு. மேலே வந்து ஒரு சில்வர் லிட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பட்டர்ஃப்ளை இதெல்லாம் யூஸ் பண்ணுற, மில்டன் இதெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஹாட் பேக் வாட்டர் பாட்டில் தான் அது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுமா மேம், இதெல்லாம் காட்டுறீங்களேன்னு நினைப்பீங்க. இதையும் வந்து நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்கள் வீட்டிலே வந்து ஒரு பார் மாதிரி செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் ஆகும். நம்ம நிறைய சினிமாவில் தான் பார்த்துருப்போம், ஐஸ் கியூப்ஸ்லாம் போட்டு திறந்து பண்ணுற மாதிரி பார்த்துருப்போம். அது பார்க்கவே அது வந்து என்னவோ அந்த விஷயம் நம்மளுக்கு தப்பாக இருந்தாலும் அது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரிச் அண்ட் ராயலாக இருக்கும். அதுலேருந்து ஐஸ் கியூப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாமே இங்கே இருந்தது. அதாவது காப்பர்லேயுமே கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பிராஸு, இப்போ பார்க்குறது வந்து காப்பர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து ஐஸ் கியூப்ஸ், அதாவது தேர்மோக்கோலில் வச்சு நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த பாத்திரத்தில் ஐஸ் கியூப்ஸ் போட்டு வச்சா கரையவே கரையாது. அண்ட் வந்து நிறைய ஹோட்டல்ஸில் பார்த்துருப்போம், அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெமன் பிழியறது, அந்த ஐஸ் கியூப்ஸ் போட்டு வைக்கிறது எல்லாமே இருக்கும். எல்லாமே வந்து ஒரே தீமில் ஒரே கலரில் மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் இப்போ பார்த்த ஐட்டம்ஸில் எதனா நீங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்தந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் அட்டனன்ஸை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு எந்த ஷாப்லேயாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னா அதையும் எந்த கடைன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.